நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய பிரசனம், நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியும் சுவாமி, பரிசுப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஆவியானவரே, எங்கள் நடுவில் அசைவாடும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், சிந்திக்கிற தியானங்கள் எல்லாம் அப்படி நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள நேரமாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எவ்வண்ணமாக கர்த்தரே என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரே உம்மை வணங்குவே, தெய்வீக ஈவை பெறவே ஈடன்ன தருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுமோ? நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ? பலியின்ற தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீ வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளி ஆகையால் என் பேரில் கோபமே நீலை தீர்ந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதியே சுகிறிஸ்துவே அவரை பற்றினேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குற்றம் குறைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் வரக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. ஆண்டவரே, நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். நம்மால் முடியாது. நம்முடைய குற்றம் குறைகளையெல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தூய்மைப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் பாவி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி, என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக, தூய்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மையில் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னுடைய உள்ளம் ஆண்டவரே அசுத்தமான உள்ளம் சுவாமி. ஆண்டவரே, அதை குழந்தை உள்ளத்தை போல ஆண்டவரே நீங்கள் மாற்றணும். பரிசுத்தமான இதயமாக நீங்கள் மாற்றணும். ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்று ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். அவரை நோக்கி கெஞ்சுவோம். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் பாடுவோம்.
எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆகும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆகும் இயேசு நாயகா. திரும்ப இழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் தினந்தோறும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உத்தமமாய் நான் முன் செல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், பலவிதமான சோதனைகள் என்னை தாக்குகிறது ஆண்டவரே, இந்த சோதனைகளிலிருந்து என்னை பாதுகாத்து என்னை ஆண்டவரே நீர் வழிநடத்த வேணும் ஆண்டவரே, நான் உம்முடையவன். தூதரோடு பாடலோடு நான் ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் உலா வருவதற்கு ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தட்டும். அவருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் நாம் வாழ்வதற்கு, கடைசி வரைக்கும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கம் அதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் என்ற பாடலை நாம் பாடுவோம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும், சாத்தானின நியாஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும், சாத்தானின நியாஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். தீர்மானங்கள் தோற்காவண்ணம்
காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நகமா மாயபுரி அழிய போவது நிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவதும் அதி நிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவதும் அதி நிச்சயம். தூதரோடு பாடலோடு பரலோகில் நான் உலாவ கிருபை செய்யும் இயேசுதேவா உண்மை வழி காட்டியே. கிருபை செய்யும் இயேசுதேவா உண்மை வழி காட்டியே. உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவருடைய பாதத்தில் அவரை துதித்து பாடுவது சந்தோஷம். அவருடைய சமூகம் முன்பாக செல்லும், இறுதி வரை நம்மை பாதுகாக்கும். என் இதய தெய்வமே, நான் உம்மை பார்க்கும் நாளை எதிர்பார்த்திருக்கிறேன் என்ற அருமையான பாடல் வரிகளோடு சாரல் நவரோஜி அம்மா இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரை பாடுவேன், இங்கேயும் பாடுவேன். என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை பார்த்து பாடுவேன். அந்த நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடுவோமா? பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குவே. ஏசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குவே. உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குவே. ஏசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குவே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே. உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குவே. ஏசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குவே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குவே.
ஏசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருகிறோம். ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்கிறவர். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கிறவர். அவரை என்றென்றும் நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் நம்மை மறக்கிறதில்லை. அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை பாதுகாக்கிறார். வியாதி நேரங்களிலும் பலவீன நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற அன்பான ஒரு ஆண்டவர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஆண்டவரே, என்னை நடத்தினீங்களாப்பா. ஆண்டவரே, உலகத்தில் எல்லாரும் மறந்து போனாலும் நீர் எங்களை மறக்கிறதே இல்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லைன்னு சொன்னீங்க. என்னை மறக்கிறதே இல்லைப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்று ஆண்டவரை துதிப்போமா? மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி
கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு பார்க்கிற ஆண்டவரிடத்தில் நாம் வருகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடியவாறு நாம் ஜெபத்திற்கு வருவோம். பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல்
துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுவீ. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவீ. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் கூட ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். அங்கே இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அநேகர் உண்டு, திருச்சபைகள் உண்டு, ஊழியர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. அவருடைய பாதுகாப்புக்காகவும் அங்கே இருக்கிற அப்பாவி பெண்கள், குழந்தைகள் என்று அநேகர் பலியாகிறார்கள். அவர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய தேசத்து சூழ்நிலைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய சுவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்களோடு ஆண்டவரே விசேஷமாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, எங்களுக்கு இல்லைப்பா. ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரு, என்னை கண்ணோக்கி பாரும். நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேசத்து சூழ்நிலையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இறங்குவதாக. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே மூடப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா கடினமான சூழ்நிலைகள், ஊழியர்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், விசுவாசிகளுக்கு இருக்கிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் பிரசனம் எங்கள் தேசத்தில் இறங்கட்டும். எல்லா விதமான ஆண்டவர் அடைபட்ட வாசல்களை திறந்தருளும் சுவாமி. எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவரே மக்களை உமக்கு ஆதாயப்படுத்துவதற்கும் ஏற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் கொடுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தின் கொரோனா சூழ்நிலையை ஆண்டவரே நீ குறைத்து வருகிறீர். இன்னமும் பரிபூர்ணமாய் குறைந்து ஆண்டவரே தேசத்தில் ஒரு சுபீட்சம் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவர், இந்த வேளையில் ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் ஆண்டவரே கொல்லப்படுகிறார்கள் சுவாமி. நம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பாவி குழந்தைகள் சுவாமி. ஆண்டவரே, அப்பாவி குழந்தைகள், பெண்கள் என்று ஆண்டவரே பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாள். அந்த தேசத்துக்கு இறங்கும் சுவாமி. அந்த தேசத்துக்கு இறங்குவீராக. ஒரு மாற்றத்தை இந்த தேசத்தில் கட்டளையிடுவீராக. அங்கே இருக்கிற ஊழியர்களை, விசுவாசிகளை ஆண்டவரை காப்பாற்றுவீராக. ஆண்டவர், அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் காப்பாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீ இறங்கும். உலக நாடுகளில் நம்முடைய கரம் இறங்குவதாக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அந்த வேளையில் கூட எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையின் மூலமாய்
ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட 140 மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் தொடர்ந்து சந்தியும். உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் முழுவதுமாய் வருவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சபை ஊழியத்தில் பயன்படுத்தும் சாமி. எங்கள் சபை மூலமாய் செய்யப்படுகிற ஊழியங்கள், தாங்கப்படுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே கதிர்வேட்டில் இருக்கிற கிளை சபைக்காக ஜெபிக்கிறோம். மோரே கிராமத்துக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. பாக்கம் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் இறங்குவதாக. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய உதவி செய்வீராக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய சபை மூலமாய் தாங்கப்படுகிற எல்லா மிஷினரிகள் ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதி. அவருடைய தேவைகளை சந்தியும், பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே அந்த வேளையில் கூட சபையில் சுகவீனமாயிருக்கிற மக்கள் உண்டு. அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். விஜயாண்டு தகப்பனாருக்கு ஆண்டவரே கண்களில் கொடுக்கிற பார்வைக்காய் ஸ்தோத்திர பரிபூர்ண சுகத்தை தாரும். சொன் பிரபுவுக்கு ஆண்டவரே, ஒரு ஃபேனி பிரபுவுக்கு ஆண்டவரே உடைய கிருபை, உடைய பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே ஒருவரோடும் நீர் தங்கியிருப்பீராக. இன்னும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாய் தேடி வருகிற மக்கள் உண்டு. எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஒருவருக்கும் ஆண்டவரே உடைய கிருபை, உடைய பிரசனம் இருப்பதாக. இம்மட்டுமாய் நீர் கொடுத்து வருகிற சுகம் பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவரே எந்தவித நோய் தாக்கங்கள் இருந்தாலும் இந்த வேளையில் நம்முடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரை வியாதிப்பட்ட ஒவ்வொரு சரீரத்திலும் உடைய கரம் இறங்குவதாக. இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் உடைய சரீரத்தில் தெளிக்கப்படுவதாக. விடுதலையும் சுகத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேளையில் எங்களோடு கூட தொடர்ந்து பிரசன்னமாயிரும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய பிரச்சனைகளை நடத்தட்டும். உம்முடைய கரத்தின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரோதமாய் குற்றம் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் நம்மை சுபத்திரமாய் பாதுகாத்து பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வருகிறார். ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இவ்விதமாக இன்னும் எவ்வளவு நாள் ஆராதனை இருக்கும் என்று தெரியாது. தொடர்ந்து நாம் ஆராதனை இந்த விதமாக நடக்கும். ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்த வேண்டும். தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பை இணைந்திருங்கள். அதுபோல் மாலையில் 6 மணிக்கு சண்டே ஸ்கூல் வகுப்புகள் இருக்கிறது. புதன்கிழமை தோறும் மாலையில் ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதுபோல் 1ஆம் தேதி ஆராதனை காலை 6 மணிக்கு திருவிருந்த ஆராதனையாக இருக்கும். அதிலும் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். விவாக அறிக்கை. நமது இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆபிரகாம் லிங்கன் என்பவரின் மகள் செல்வி கரோலின் ரெபேக்காவும், சிஎஸ்ஐ தாண்டுரை பாஸ்டேட் பட்டாபிராம் சேர்ந்த திரு ஆசீர்வாதம் அவருடைய மகன் செல்வன் அற்புதநாதன் என்பவரும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த திருச்சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான சகோதரன் அற்புதநாதனுக்காக, சகோதரி கரோலின் ரெபேக்காவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமணத்தில் நம்முடைய பிரசனம், நம்முடைய கிருபை இருக்கட்டும். இனிமையான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தாரும். திருமண ஏற்பாடுகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரமுடைய கிருபை அவர்களோடு கூட தங்கியிருப்பதாக. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் திரு ஏ ஜேக்கப் ராஜ்குமார், திருமதி எஸ்தர் ஜான், திருமதி ரேச்சல் புனிதா, திருமதி ஷீபா பெர்சி எட்வின், திரு டி பால்ராஜ், செல்வி கிறிஸ்டினா சூசன் நத்தானியேல், திருமதி லிடியா கிளமெண்ட், திரு ஏஎஸ் ஷோபன், செல்வி எஸ்தர் சூசன்னா அருண்,
ஹான்சலின் ஜெனிஃபர் வில்சன், திரு மோனிராஜ், திரு கமல்ராஜ், பி பிரின்ஸ், திருமதி பிளஸிங் ஷேமா, பி கர்மேல் ஐசக் பிரகாஷ், திரு டேனியல் ரஞ்சித் குமார், திரு பிரேம்குமார், ஃப்ளோரா எபனேசர், திரு டி ராஜ்குமார், பி ஜோஹான் பிரேம்குமார் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். திரு எட்வின் ராஜ், திருமதி ரீட்டா, திரு கார்த்திக் முத்தரசு, திருமதி மேர்லின், திரு டேவிட் ஜான்சன், திருமதி ஜெசிந்தா, திரு ஜோதிராஜ், திருமதி வசந்தி, திரு ஜான், திருமதி எஸ்தர், திரு என் ஹென்றி குமார், திருமதி மேர்சி மகேஸ்வரி ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள், பிறந்த நாட்களை கொண்டாடுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரை விசேஷமாக இந்த பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நீடித்த ஆயுசையும் கிருபையும் கொடுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசனம், உடைய கிருபை இருக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து வழி நடத்தும். தேவைகளை சந்தியும், உம்முடைய சாட்சிகளாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் செய்தி வேலைக்கு கடந்து செல்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே செய்தியின் வேளையில் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். சுவாமி, ஆவியானவர்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு கீழ்ப்படியட்டும். சுவாமி, நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன். சுவாமி, என்னுடைய ஆண்டவரே, பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஆவியானவரே, நீர் பேசும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு கூட கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற விதத்தை குறித்து நீங்கள் கேட்டீர்கள். குயவன் ஆகிய ஆண்டவர் களிமண்ணாகிய நம்மை உருவாக்குகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மை உருவாக்க நினைக்கிறார். அவருக்கு பயன்படுத்தக்கூடிய தகுதியான பாத்திரங்களாக உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை உருவாக்க நினைக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, ஆண்டவர் நம்மை உருவாக்க நினைக்கும் போது சில தடைகளும் இருக்கின்றன. ஆண்டவர் நம்மை உருவாக்க முடியாதபடிக்கு அந்த தடைகள் நம்மிடத்திலே தான் இருக்கின்றன. அதை குறித்து நாம் சுருக்கமாக பார்ப்போம். இது ஒரு அநேக குறிப்புகள் உண்டு, ஆனாலும் மிக சுருக்கமாக நான் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ள வேணும். இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் நான் பயன்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவருடைய கையில் நான் இருக்க வேணும். உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு என்னை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா, உம்முடைய கையில் நான் பயன்படணும். ஆண்டவரே, உம்முடைய கையில் நான் கனமுள்ள பாத்திரமாய் நான் பயன்பட வேண்டும், நான் பயன்பட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஊக்கத்தோடு ஜபத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும். ஆண்டவருடைய கையில் பயன்படுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவர் நித்திய நித்தியமாய் உங்களுக்கு கனத்தை கொடுக்க போகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கனம் பொருந்திய பாத்திரமாக ஆண்டவர் உங்களை உருவாக்க வேணும். என்னை உருவாக்குங்க ஆண்டவரே என்ற ஜெபத்தோடு கூட நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 2 தீமோத்தேயு 2:20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குரியமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நரிக்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கனத்துக்குரிய பாத்திரமாய்
மாற வேணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபம், நம்முடைய எதிர்பார்ப்பு. அவன் பரிசுத்தமாக்கப்பட வேணும், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்க வேண்டும், எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட வேணும். அப்படிப்பட்டவன் தான் கனத்துக்குரிய பாத்திரம். அவன் நற்கிரியை செய்கிறவன், எஜமானுக்கு பயன்படுபவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கனம் பொருந்திய பாத்திரமாக என்னை மாற்றுங்க என்ற ஜெபத்தோடு கேட்போம். அதற்கு சில தடைகள் இருக்கின்றன. தீமோத்தேயு புஸ்தகத்திலேயே அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தீமோத்தேயு புஸ்தகத்தில் அந்த இருக்கிற தடைகளை குறித்து தீமோத்தேயு சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4:7, 2 தீமோத்தேயு 2:15 நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 4:7, 2 தீமோத்தேயு 2:15. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கிறதற்கு நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதே போல சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 வாசிக்க கேட்டோம், 16 வாசிக்க கேட்போம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகியிரு. பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் டாக். ஆண்டவருக்கு பயன்பட வேண்டியவன் அவன் பேசும் விதத்தை முதலாவது கவனிக்க வேண்டும். தீமோத்தேயு ஒரு இளைஞன், ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனை பார்த்து பவுல் சொல்லுகிறாரு, நீ ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய, எஜமானுக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கணும்னா முதலாவது நீ எதுலேருந்து வெளியே வரணும்னா சீர்கேடான பேச்சு. நீதிமொழிகள் 10:19 விதமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. ஆக நிறையா பேசுறது. இன்னும் அநேக வசனங்களை நான் இப்போ வாசிக்க சொல்லலை, நேரம் இல்லை. லேவியராம் 19:16 கோல் சொல்லுதலை பற்றி ஆண்டவர் சொல்ல, அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். கோல் சொல்லுதல், அதை குறித்து ஆண்டவர் லேவியராகவும் 19:16 அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்னும் அநேக வசனங்களில் இந்த வார்த்தைகளை நம்ம பிரயோகிக்கிற விதத்தை குறித்து பார்ப்போம், வாசிக்கும். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். கோல் சொல்லி திரிவாயாக. நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறவங்க கூட கவனக்குறைவாக இருக்கிறது, ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறது. எதுலன்னா மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறது, கோல் சொல்கிறது, சண்டை மூட்டி விடுறது, வதந்தி பரப்புறது, தவறான காரியங்களை சொல்கிறது. இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக போயிடுச்சு. இது பெரியவர்களுக்கு நடைபெறுகிற காரியம். பெரியவர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் நடுவில் இப்படி குறை சொல்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி நிறையா குறை சொல்கிறது, தேவையில்லாத பேசுறது, இப்படியெல்லாம் பேசுவதனால ஆண்டவருக்கு பயன்பட முடியாது. ஆண்டவர் கோபப்படுறாரு பாருங்க. கோல் சொல்லி திரியாயாக, நான் கர்த்தர், என் முன்னாடி நீ கோல் சொல்லி திரியக்கூடாது, அவர் கோபத்தோடு சொல்லுகிறார். அதே போல மிரியாமை குறித்து அவர்கள் பேசும்போதும் ஆண்டவர் கோபப்படுகிறார். மிரியாமை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் மிரியாமை குறித்து சொன்னதற்காக ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். ஏன் மிரியாமை குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்கிறார். என்னாகமும் 12:1-2 என்னாகமும் 12:1-2 நான் பார்ப்போம். என்னாகமும் 12:1-2 எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். 10ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் அந்த மிரியாமுக்கு ஒரு பெரிய தண்டனையே கிடைக்கிறது. வாசியுங்கள். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அதாவது ஆண்டவர் நான் பேசுகிற வார்த்தைகளில் கவனக்குறைவாக இல்லைன்னா ஆண்டவர் கோவப்படுறாருன்றது அதில் சொல்ல வரேன். நம்ம அநேக காரியங்களை பேசுகிறோம் தெரியுமா? தேவையில்லாமல் அநேக காரியங்களை பேசுகிறோம்.
அது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம தேவனுக்கு பயன்படுவோம் என்றதுக்கு நம்பிக்கையே இல்லை. என்னாகமம் 14:29 வாசிக்க கேட்போம். என்னாகமம் 14:29. இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். முறுமுறுக்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற மக்கள், தேவையில்லாம அவர்கள் பேசுகிறாள். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நடத்தினாரு. அவங்களுக்கு செங்கடலை பிளந்து கொடுத்தாரு, அவங்களுக்கு எவ்வளோ உதவிகள் அவங்களுக்கு செய்தாரு, அவங்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுத்தாரு, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆண்டவரைக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்குகிறார்கள். கிரம்பிளிங் ஸ்பிரிட், எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருப்பது ஆண்டவருக்கு எதிராக. எல்லாம் ஆண்டவர் பிடிக்காத விஷயம். இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுபோக அநேகரை காயப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சக விசுவாசிகளாக இருந்தாலும் மற்றவர்களை காயப்படுத்தி பேசுவது கூடாது. கூடுமான வரைக்கும் நம்முடைய நாவை அடக்கி பேச வேணும். நான் வாசிக்க சொல்ல யாக்கோபு 1:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதாவது பேசுவதற்கு ரொம்ப பொறுமையாக இருக்க வேணும், தாமதிக்க வேணும். ரொம்ப பேசக்கூடாது. பேசுவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும், ஆனால் பேசுறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பேசுகிறத யோசித்து நிதானித்து பேசணும். நிறையா கேட்கலாம், ஆனால் பேசுகிறத யோசித்து பேசணும். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணார்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. அவருக்கு தெரியும், என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் சரியாக பிரயோகிக்க வேண்டும் என்று தெரியும். வாலிப பிள்ளைகளே, அநேக நேரம் பேசுகிறீங்க, செல்ஃபோனில் பேசுகிறீங்க, பலவிதமான சேட்டிங் அரட்டெல்லாம் அடிக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லா சமயத்திலும் நீங்கள் பேசுவது ஆண்டவருக்கு பிடிக்குமா? மணிக்கணக்காக அரட்டை அடிப்பதும், மணிக்கணக்காக பேசுவதும், தேவையில்லாமல் காரியங்களெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவதும், இப்படியெல்லாம் பேசி சிரித்து கொண்டிருப்பது, அரட்டை அடிப்பதுனால நீங்கள் ஆண்டவருக்கு பயன்பட மாட்டீங்க. உன் நேரம் தான் வீணாகுது. தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க. வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கைமாரே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அவருடைய கரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பேசுவதிலே கவனமாயிருங்கள். பாருங்க, அப்போ எப்படி இந்த நாவை பயன்படுத்த, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஜெபிக்க வேணும் என்பது தாவீதை போல ஜெபிக்க வேணும்னு சொன்னேன். எபேசியர் 5:19 நாம் எப்படி இந்த நாவை பயன்படுத்துவது, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கிஃப்ட் வாயை நான் எப்படி பயன்படுத்துறது சொல்லுங்கள். எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு அதிக நேரம் கிடைக்கிறதில்ல, தெரியுமா? இன்றைக்கெல்லாம் அதிகமான வேலைப்பளு இருக்கிறது. வேலைக்கு போகணும், படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், வேலைக்கு போகணும், அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. வாலிப பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையின் பளு இருக்குது. பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்களை கவனிக்கணும், அதுக்கே நிறைய நேரம் செலவாகுது. இப்படி நிறையா நேரம் நமக்கு இல்லை. we have no time to use. நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது கூட அந்த நேரத்தை ஆண்டவரை துதிப்பதில், பாடுவதில், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிறதுனா அட்வைஸ் பண்ணுறதில்ல, ஒருவர் ஆதரிப்பது, ஊக்குவிப்பது, என்கரேஜ் பண்ணுவது, தூக்கி விடுவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசிக்கொள்வது, அன்பை பரிமாறிக்கொள்வது, அப்படி நட்பை, ஆண்டவருக்குள்ளான ஒரு நட்பை உருவாக்கி கொள்வது. இப்படி நீங்கள் உங்களுடைய நாவை பயன்படுத்துங்க. ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீர்கள்? பி கேர்ஃபுல் அபவுட் அவர் டங், அபவுட் அவர் மவுத். நம்முடைய வாயை குறித்து, நம்முடைய நாவை குறித்து நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேணும். ஆண்டவர் பயன்படுத்த முடியாமல் போயிடும். எத்தனையோ பேருக்கு திறமைகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் பயன்படுத்த முடியல. காரணம், அவருடைய நாவை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. நானே இந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டு வருகிற ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் வாய்க்கு காவலையும், ஆண்டவரே இஷ்டத்துக்கு பேசாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அருமையான பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாரு, சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகிரு. சீர்கேடான பேச்சு, தேவையில்லாத பேச்சு, ஆகாத சம்பாஷணை. அது மட்டும் இல்லைங்க, நிறையா கொள்கை குளறுபடிகளும் இருந்தது. அதை குறித்தும் பவுல் சொல்லுகிறார். அநேக தவறான கொள்கைகளை குறித்தும் விவாதித்தார்கள், தர்க்கம் பண்ணினார்கள். அதெல்லாம் விட்டு விலகிரு. சும்மா பேசிகிட்டு இருக்காத. உனக்கு டைம் இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணு, பாட்டு பாடு, ஊழியத்தை செய்யி, போதனை பண்ணு.
சும்மா வேஸ்ட்டாக வீணாக பேசி பொழுதை கழிக்காதே, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியாமல் போய்விடும். என் வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ரொம்ப தெளிவாக சொன்னார். நம்ம அநேக உதாரணங்கள் பார்த்தோம். ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஜெபிப்போம். அதே போல் ரெண்டாவதாக தீமோத்தேயுவை பார்த்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். 22 மட்டும் வாசிப்போம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடு. பாலியத்துக்குரிய இச்சைகள், அதாவது வாலிப காலத்தில் வரக்கூடிய இச்சைகள் இருக்கிறது. அது டீனேஜ் காலத்திலேருந்தே அது ஆரம்பிக்குது. இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளை நீ பார்க்கும்போது அவைகளுக்கு விலகி ஓட வேணும். அவை எப்படியெல்லாம் தவிர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் நீ தவிர்க்க நீ பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யூ ஷுட் அவாய்ட் சச் கைண்ட் ஆஃப் டெம்டேஷன். பெரியவர்களுக்கும் வரும் இந்த பாலியத்துக்குரிய இச்சை. வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் உண்டு. எனவே தான் 1 யோவான் 2:16 எப்படி சொல்லுகிறார்? 1 யோவான் 2:16, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவை உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகளின் மேல் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள், கவனமாயிருங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை பிரியமானவர்களே. ஒருவேளை இது நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிந்த விஷயம் என்பதனால நாம் அதிகமாக இதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற காட்சிகள், திரைப்பட காட்சிகள், இணையதள காட்சிகள், மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்கிற காட்சிகள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இவற்றில் ஏதாவது உங்களுக்கு இடரல் உண்டாக்கும், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய மனதை கெடுக்கும் என்றால், அது பாலியத்துக்குரிய இச்சைகளை தூண்டும் என்றால் அவைகளை விட்டு நீங்கள் விலகி இருப்பது அவசியம். அப்படிப்பட்ட இச்சைகள் என்ன செய்யும் என்று சொன்னால், இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1:15 நான் வாசிக்கிறோம். அது கர்ப்பந்தரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருகி, உள்ளுக்குள்ளே இருக்கிற இச்சை கர்ப்பந்தரித்து வளர்ந்து பெருகி அது பெரிய பாவமாக ஒரு நாள் உருவெடுக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, ரோமர் 13:14 வாசிக்க கேட்போம். ரோமர் 13:14 வாசிக்க கேட்போம். ரோமர் 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருங்கள். அப்போ அதாவது அதுக்கு தீனி போடாதீங்கன்னு அர்த்தம். தேவையில்லாத பாலிய இச்சைகளை தூண்டுகிற அநேக காரியங்கள் உலகத்தில் உண்டு. அவைகளுக்கு நீங்கள் தூண்டுதல் கொடுக்கக்கூடாது, அவைகளுக்கு தீனி போடக்கூடாது. அதாவது எதையெல்லாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அப்படி உங்களை கொண்டு போய் தள்ளுமோ அவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், நம்மை எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பெரிய ஜாம்பவான்கள், பரிசுத்தவான்கள், பெரிய ஊழியர்கள், நாங்கள் பெரிய ஆட்கள், நாங்கள் ஆண்டவரோட நெருங்குறவங்கன்னு சொல்லி நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விட வேண்டாம். அது எந்த சமயத்திலும் நம்மை தாக்கக்கூடிய சக்தி படைத்தது. நாம் கவனமாக இருக்க வேணும். பிரியமானவர்களே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, பரிசுத்தமாய் காத்துக்கொள் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கை கொடுக்கிறார். பாருங்கள், இதிலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மற்ற ரெண்டையும் விலகிருன்னு சொல்றாரு, இதை விட்டு ஓடுன்னு சொல்றாரு. இதை விட்டு ஓடி தேவனுடைய மனுஷனை எதை விட்டு ஓடணும்? பண ஆசை. இந்த பண ஆசை என்பது இன்றைக்கு
அநேகரை கட்டி போட்டிருக்கிறது. இளைஞர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும், சரிதான். வாழ்க்கையில் நல்ல வேலை வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. குடும்பத்தை நடத்த வேண்டும், நல்ல வேலை வேண்டும், வருமானம் வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பதை விட ஆண்டவருக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வாழும்போது அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படியாகிலும் பணம் பண்ணுவதே வாழ்க்கை என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. பணம்தான் வாழ்க்கை என்று உலகத்திலே தான் மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சமயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட அப்படி நினைக்கிறாங்க. பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அநேக சமயத்தில் அப்படி நினைக்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், இந்த பணத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் வாழ்க்கைன்னு இருக்கவே கூடாது. ஏன்? பணம் தேவை, ஆனால் பண ஆசையோடு நாம் வாழக்கூடாது. எவ்வளோ வந்தாலும் பத்தாது. பண ஆசை ஏன் இருக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த பண ஆசையானது ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து விடும். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நான் வாசிக்க கேட்போம். லூக்கா 18:25. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஆண்டவர் ரொம்ப நகைச்சுவையாக சொல்றாரு. எங்கேயாவது ஊசியின் காதில் போய் ஒட்டகம் நுழையுமாங்க? ஒட்டகம் எவ்வளோ பெரிய உருவம், ஊசி எவ்வளோ சின்னது, அதில் நூலை கோக்கிறதுக்கே நம்ம என்ன படாத பாடுபடுறோம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிட்டத்தட்ட வர முடியாதுன்னே சொல்லிட்டார். அப்போது பணம் அதிகமாய் பெருக பெருக நான் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகுகிறேன் என்று அர்த்தம். ஏன் அதை சொன்னார் தெரியுமா? அவரை தேடி ஒரு ஐஸ்வர்யான் வந்தான், உண்மை நான் இப்பொழுது பின்பற்றுவேன்னு சொன்னான். அவர் சொன்னார், உன்னுடைய பணத்தை எல்லாம் விற்றுவிட்டு தரித்திரர் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அவன் அது முடியாதுன்னு சொல்லிவிட்டு போய்விட்டான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரே நேரில் என்னை பின்பற்றி வாப்பான்னு கூப்பிடும்போது கூட அவன் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அவனுக்கு மனசு இல்லை. அவன் ஆண்டவரை விட அந்த பணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பின்வாங்கி போய்விட்டான். ஆண்டவர்கிட்ட அவர் அழைச்ச பிறகு கூட அவரை வேண்டான்னு சொல்லி போனதில் இந்த ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆண்டவர் வேணாம், எனக்கு பணம் போதும் அப்படின்னு நினச்சி அவன் போயிட்டான். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலையில் அந்த ஐஸ்வர்யவான் இருந்தான் பாருங்க. எனவே தான் பண ஆசை இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பணம் நமக்கு பெருமையை கொடுக்கும். சங்கீதம் 49:6 நான் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பணத்தினால நமக்கு என்ன கிடைக்கும்? நான் சுருக்கமாக சொல்கிறேன். பணத்தினால என்ன கிடைக்கும், எவ்வளவு தீமை கிடைக்கும் என்பதையும் நான் நினைத்து கொள்ள வேண்டும். பணம் என்பதற்கு எதிரானவர்களுக்கு அல்ல, ஆனால் பண ஆசை, அது அதிகரித்து கொண்டிருக்கிற அந்த பண ஆசை, அதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு கூடாது. அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியாது. 49ஆம் சங்கீதத்தில் 16 19 வசனத்து வரைக்கும் வாசிப்போம். 49ஆம் சங்கீதம் 16 19. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத பிதாவின் சந்ததிக்கு போய் சேருவான். யாருங்க? ஐஸ்வர்யம். இன்னைக்கு பணக்காரனை பார்த்து, நிறைய பணம் வச்சுக்கணும் பார்த்து, அடேங்கப்பா இவ்வளோ பணம் வச்சுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் இங்கே வசனம் சொல்லுது. அவனை பார்த்து எவ்வளோ பணம் வச்சுருக்கானே நினச்சி நீ அவனை பார்த்து ஐயோ எனக்கு அப்படி இல்லையான்னு நினைக்காத. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத பிதாக்களுடைய இடத்துக்கு போய் சேருவான். பூமியில் அவனுக்கு பெரிய வாழ்த்தெல்லாம் கிடைக்கும். பணம் கொடுத்தா தான் எல்லோரும் வாழ்த்து சொல்லுவாங்களே. பணம் கொடுத்தா தான் அவனுக்கு பெரிய பேர் புகழெல்லாம் கூடவே வந்துருமே. காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிடலாமே உலகத்தில். அவனை எல்லாரும் வாழ்த்துவாங்க தான். ஆனால் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன்னுடைய பிதாக்களின் இடத்துக்கு போய் சேர்ந்துருவான். பரிதாபையா, பணம் அப்படி இப்போ நரகத்துக்கு இழுத்துரும். ஏன் தெரியுமா? இந்த பணம் பெருமையை கொடுக்கும். இந்த பணம் ஆண்டவரை விட உலக பொருளே முக்கியம் என்ற நினைப்பை நமக்கு கொடுத்து விடும். இந்த பணம் ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து விடும். யாக்கோபு 5:2 விதமாக சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபு 5:2. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. 1ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள்,
உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். யூ கிரை. ஐஸ்வர்யவான்கள் பார்த்து சொல்றாரு, உங்கள் மேல் ஒரு நிர்பந்தங்கள் இருக்கிறத பரிதாபம். யாக்கோபு சொல்றாருங்க, யாக்கோபு சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்னைக்கு கொலைக்கு கொள்ளைக்கு எத்தனை காரியங்களை இந்த பணம் செய்யுது தெரியுமா? எவ்வளவு கொள்ளைகள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, எவ்வளவு பாவங்கள் நடக்கிறது இந்த பணத்தினால். இன்றைக்கு பணத்துக்காக தானே இந்த மதுவை விற்கிறார்கள். பணம் எப்படியாவது கிடைக்க வேணும், அரசாங்கத்துக்கு பணம் வேணுன்றதுக்காக மதுவை விற்று பணம் சம்பாதிக்கிறார்களே. அந்த மது எத்தனை குடும்பங்களை கெடுக்கிறது, அழிக்கிறது. இந்த பணத்தினால எவ்வளவு சண்டை, சகோதர சண்டை, பிரச்சனை. பணம் பணம் என்று வருவதனால ஒரே சண்டையும் பிரச்சனையுமாகத்தானே இருக்கிறது. நாடுகளுக்கு இடையில, ஜாதிகளுக்கு இடையில, குடும்பங்களுக்கு இடையில எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சண்டைகள். இன்றைக்கு ஆப்கானிஸ்தானத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் மட்டும் என்ன? அதுவும் பணம் தான். அங்கே ஏராளமான கனிம வளங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். ஏராளமான கனிம வளங்களை கைப்பற்ற வேண்டும் என்று அங்கே சைனா அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அங்கே இருக்கிற ஏராளமான கனிம வளங்கள் உண்டு, மலை பிரதேசம் அது. அந்த வளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் தாங்கள் பணக்கார நாடாகிவிடலாம் என்பதற்காக அங்கே குழப்பங்கள் உருவாகிறது. அந்த பணத்திற்காக நடைபெறுகிற சண்டையில் அப்பாவி மக்கள் பாவம் அழிந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஏன் இந்த பண ஆசை இருக்கக்கூடாதுன்னா, மத்தேயு 6 அதிகாரத்தில் 21 இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும். இப்போ பணக்காரனுக்கு பணத்தை சேர்த்து வைக்கும்போது அவன் இதயமெல்லாம் அங்கே தான் போயிடும், எண்ணமெல்லாம் அங்கே தான் இருக்கும், வேற எதுலேயும் போகாது. எண்ணம் எல்லாம், அவனுடைய மனசெல்லாம் அங்கே தான் போய் நிற்கும். அந்த பணக்காரன் நைட்டு தூங்கும்போது எப்படி தூங்குனான்? நிறையா வயலில் விளைச்சலான பிறகு அவனுடைய தூக்கம் எப்படி இருந்துச்சு? தூக்கம் கூட கிடையாது அவனுக்கு. தூக்கத்தில் கூட எப்படி நெல் மூட்டையை அடுக்கி வைக்கலாம், எவ்வளோ நெல் மூட்டை எங்கே அடுக்கலாம், இதே யோசனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவருடைய எண்ணமெல்லாம் அங்கே இருக்கும். ஆண்டவரை விட்டு அது அகன்று விடும், ஆண்டவரை பின்பற்றுவதை விட்டு அது அகன்று விடும். பிரியமானவர்களே, பணம் அவசியம், ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல இருக்கிற பணத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்தலாம், ஊழியங்களுக்காக பயன்படுத்தலாம், ஆண்டவருடைய பணிக்காக நம்ம கொடுக்கலாம். ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுக்கும்போது அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் பெரும்பாலும் அநேக மக்கள் தங்களுக்கு அதிக பணம் வரும்போது அதை கொடுக்கிறதற்கு மனசு இல்லாமல் போகிறார்கள். அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கோ, ஆண்டவருக்கு கொடுப்பதற்கோ, ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கோ மனசு இல்லாமல் போகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மூன்றும் மிக முக்கியமாக விலகி ஓட வேண்டிய காரியங்கள். இந்த மூன்றும் நாம் விலகி ஓட வேண்டிய காரியங்கள். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லும்போது யோசேப்பு தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறார். அருமையான ஒரு வாலிபன் யோசேப்பு. உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதது ஒன்றுமல்ல, இந்த யோசேப்பை பற்றி நமக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. இந்த யோசேப்பு சாதாரண மனிதன் பாருங்க, சாதாரண ஒரு வாலிபன் தான். ஆனால் இந்த யோசேப்பு பாருங்க, இந்த யோசேப்பு அதிகமாக பேசினதா பைபிளில் இல்லை. நிறைய இடங்களில் யோசேப்பு ரொம்ப கஷ்டப்பட்டார். நீங்கள் யோசேப்பை பற்றி நீங்கள் வாசி பாருங்க. ஆதியாகமம் 37 அதிகாரத்திலேருந்து யோசேப்பை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யோசேப்பை பற்றி நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அவர் தன்னுடைய தரிசனத்தை ஒரு நாள் சொன்னார், அதுக்கப்புறம் ரொம்ப பேசவே இல்லை. சிறைச்சாலையில் ரொம்ப பேசினார்னு கிடையாது, அமைதியாக ஆண்டவரோடு இருந்தார். அதுபோல் போத்திபாருடைய வீட்டில் அவருக்கு அநியாயம் நிகழ்த்தப்பட்ட போது கூட மறுத்து பேசலை, ஏற்று பேசலை, அது பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டார். அதிகமாக பேசலை, எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் பேசினார். ராஜாவிடத்தில் அவர் பேச வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் பேசினார். he was a man of few words. அடக்கமுள்ள ஒரு அருமையான மனிதன். எனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்துருச்சு, நான் இந்த மாதிரி ரொம்ப நல்லவன், என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஒன்றுமே சொல்லலை. he was all the time silent. ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் இல்லை. ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, என்னை ஏன் இப்படி ஆண்டவரே கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் நல்லா தானே இருந்தேன், நல்ல பரிசுத்தமாக உத்தமமாக தானே இருந்தேன், என்னை ஏன் ஜெயிலில் போட்டான், கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? மனசுக்குள்ளே அவர் நினைச்சாரு, எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைச்சாலும் ஆண்டவர் எனக்கு நன்மை தான் செய்வாருன்னு அந்த நம்பிக்கையில் அவர் அமைதியாகவே இருந்தார். he was silent all the time praying.
அண்ட் வெயிட்டிங் ஃபார் சம்திங் குட். எல்லா சமயங்களிலும் அவர் ஜெபித்து கொண்டே அமைதியாக இருந்தார். He was a silent person. 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கழித்த அருமையான மனிதன். முறுமுறுக்கலை, சண்டை போடலை, நேர்ந்த அநியாயங்களை வெளியில் யார்ட்டையுமே சொல்லலை. அருமையான மனிதன். அது மட்டும் இல்லை, பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடினார் அவர். அந்த போத்திபாரின் வீட்டில் அந்த எஜமானி அம்மா தவறான உறவுக்கு அழைத்த போது தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டு தெருவுக்கு ஓடி போனார். ஓடி விட்டார். அந்த இடத்துல இருக்கக்கூடாது இனிமேல் என்று ஓடிவிட்டார். அவர் மேல் பழி சுமத்தப்பட்டது. ஜெயிலில் அவர் தூக்கி போட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அனாதை, கேட்க ஆள் இல்லாத ஒரு ஆள். அந்த அம்மா பணக்கார பெண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பெண்ணு. அவரை யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அவர் தூக்கி ஜெயிலில் போட்டு அவர் தான் ஏதோ தவறு செய்ததாக அவருக்கு தண்டனையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் அவர் அமைதியாக ஜெயிலுக்கு போயிட்டார். ஆனால் அவர் இச்சைகளுக்கு விலகி ஓடின மனிதன். தனக்கு அந்த அப்படி ஒரு எஜமானி அம்மா அழைத்த போது வாலிப காலத்தில் அவர் அதை எதிர்த்து நின்று போராடி ஓட்டமாய் ஓடிவிட்டார். பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, அவர் அனாதையாக வாழ்ந்தார், தனியாக வாழ்ந்தார், ஜெயிலில் வாழ்ந்தார், அடிமையாக வாழ்ந்தார். பணம் தனக்கு வருன்றதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ஆனால் ஒரு நாள் எகிப்தினுடைய பணம் எல்லாம் அவருக்கு கையில் கட்டுப்பாட்டில் வந்துச்சு. தெரியுமா? எகிப்தினுடைய பொக்கிஷம் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. எகிப்தினுடைய பொக்கிஷத்தை எல்லாம் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பிரியமானவர், அவர் ஒரு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பணத்தை பற்றி அவர் யோசிக்கலை. எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்லாம் பற்றி அவர் யோசிக்கலை. அதெல்லாம் பற்றி அவர் நினைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் எகிப்து தேசத்தில் அவருக்கு இல்லாத பணம் இல்லை, அவருக்கு இல்லாத மதிப்பு இல்லை. ஆதியாகமம் 41 அதிகாரம், ஆதியாக 41 அதிகாரம் 41, 42 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாக 41, 42, 41, 42. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. தொடர்ந்து 44 வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவை அல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பாருங்க, நான் பார்வோன், ஆனா உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் கையை காலை கூட அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, உன்னை அரண்மனைக்கு அதிகாரி ஆக்கிட்டேன். 40 வசனத்தை வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். அந்த காலத்துல உலகத்தின் பொக்கிஷமெல்லாம் எகிப்துல தான் இருந்துச்சு. தெரியுமா? உலகத்துல உள்ளவங்கெல்லாம் கொண்டு வந்து எகிப்துல தங்களுடைய பொக்கிஷத்தை நிரப்பினார்கள். எகிப்து பேரரசு, இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ வல்லரசு இருக்கு, அன்றைக்கு அந்த ஒரே வல்லரசு தான் இருந்துச்சு. பெரிய பேரரசு அது. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் ஏராளமான மக்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க எகிப்தில். ஏன்னா எகிப்து பேரரசு, கப்பம் கட்டுவாங்க. எகிப்தில் இல்லாத பொக்கிஷங்களே கிடையாது. அவ்வளோ பொக்கிஷங்கள் உள்ள எல்லா இடத்துக்கும் யோசேப்பு அதிகாரியாக மாறினான். தெரியுங்களா? He became the ruler of Egypt. All the treasures of Egypt were under his control. எவ்வளோ பெரிய விஷயம்! எகிப்தினுடைய பொக்கிஷம் எல்லாம் அவனுடைய கீழே இருந்தது. பிரியமானவர்களே, பணம் இல்லாமல் வந்தவன், அனாதையாக வந்தவன், தனியாக வந்தவன், ஜெயிலில் வாழ்ந்தவன், இன்னைக்கு எகிப்தினுடைய பொக்கிஷம் எல்லாம் அவனுடைய கீழே இருக்கிறது. பார்வன் சொல்லிட்டான், அரண்மனையில் நான் சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன், மற்றபடி அரண்மனை எல்லாம் உன் பொறுப்பு தான், நீ தான் எல்லாத்துக்கும் அதிகாரி, உன் உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் கையை காலை கூட அசைக்கக்கூடாதுன்ட்டான். அடேங்கப்பா! பணம் தேடி வந்துச்சிங்க. பணத்தை தேடி அவர் போல. பணம் ஆசை அவனுக்கு இல்லை, ஆனால் பணம் அவனுக்கு தேடி வந்துச்சு. அது அவருக்காக வச்சுக்கல. அந்த அதிகாரத்தெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆதியாகமம் 50:20 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50:20. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடத்துவ வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவனோ
வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு நீங்கள் தீமை செய்தீங்க, நன்மையாக முடிய பண்ணிடலாம். இன்றைக்கி என்னென்னா, நான் இந்த பணத்தெல்லாம் வச்சு, இந்த பொக்கிஷத்தெல்லாம் வச்சு எகிப்து தேசத்தில் உள்ள மக்களுக்கு நான் ஆகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஃபீடிங் த பீப்புள் ஆஃப் ஈஜிப்ட். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பணத்தை வைத்து, கிடைச்சிருக்கிற இந்த பணம், பொருள், செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சு எகிப்து தேசம் முழுமைக்கும் யாரும் பஞ்சத்தில் சாகாதபடிக்கு அவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவர் என்னை இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏதோ நான் பணக்காரன் ஆனோடனே எனக்காக வீடு கட்டி அரண்மனை கட்டி ஜெயஜான்னு வாழ்றதுக்காக இல்லை. எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் ஆகாரம் கொடுப்பதற்காக, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படியாக நான் இங்கே எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய பணக்காரனாக, ராஜாவுக்கு அடுத்த இடத்துல அரண்மனை பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிகாரியாக நான் வீற்றிருக்கிறேன் என்று இருந்தார். He used all his resources to feed the people of Egypt. இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களை அவன் போஷிக்கும்படிக்கு, எகிப்து தேசம் என்றால் எகிப்து தேசம் மட்டும் இல்லை, எகிப்து தேசத்தை சுற்றியுள்ள எல்லா மக்களையும் போஷிக்கும் பொறுப்பை இந்த யோசேப்பு தன் பொறுப்பாக வைத்து கொண்டார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஆண்டுகளை என்னை பயன்படுத்தினார், உயர்த்தினார், ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அதிகம் பேசாதவன், பால் இச்சைக்கு விலகி ஓடியவன், பணத்தை பற்றி கவலையே படாதவன், ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஆண்டவர் வேதத்தில் அருமையான வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. நான் அதை பற்றி நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யோசேப்பு ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சுத்தியுள்ளவனான். அதிக வசனங்களாக வாசிக்கிறோம். அவனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, he was used by God. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோசேப்பை பார்த்து நான் உயர்ந்து பார்க்கிறேன். எங்கிருந்தோ வந்த யோசேப்பு பார்வோன் தேசத்தின் அதிபதியாக, அதிபருக்கு அடுத்த இடத்துல மாபெரும் பொறுப்பில் உயர்ந்தவனாக ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த அருமையான ஒரு பாத்திரம், தேவனை மகிமைப்படுத்திய ஒரு மனிதன், தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரம். இளைஞர்களே, வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானா? தேவையில்லாத பேச்சுகளையும், தேவையில்லாத சேட்டிங், அரட்டைகள் இவற்றையெல்லாம் ஒழித்து, தேவையில்லாமல் உங்கள் நேரங்களை செலவிடுவதை தவிர்த்து, பாலியத்துக்குரிய இச்சைகளை நீங்கள் வளர விடாமல் தடுத்து, அதற்கு விலகி ஓடி, பண ஆசையினால உங்கள் வாழ்க்கையை நடத்தாமல் ஆண்டவருக்கு கொண்டு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த காத்திருக்கிறார். அவருடைய கையில் கனத்துக்குரிய பாத்திரமாக ஒரு நாள் நீங்கள் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, பெரியவர்களும் தாய்மார்களும் உங்களையும் கூட நான் அன்போடு கேட்குறேன், உங்களுடைய பேச்சில் கவனமாக இருப்போம். நம்முடைய பேச்சில் கவனமாக இருப்போம். நம்முடைய எண்ணங்களில் இச்சைகள் வளர விடாமல் தடுப்போம். பண ஆசை இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் வளர்ப்போம். பணம் தேவைதான், ஆனால் பணம்தான் எல்லாம் என்ற ஒரு நிலையை இன்றைக்கு ஒருவேளை உலகம் போதித்து கொண்டிருக்கிறது. அதையே நாம் போதித்து நம் பிள்ளைகளை கெடுக்காமல், ஆண்டவர் தான் முக்கியம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வளர்ப்போம். யோசேப்பை போன்ற அருமையான குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளும்படி நாம் வளர்ப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பயன்படுத்துவார். தேவனுடைய கரங்களில் நாம் பயன்படுபவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, டிஎல் மூடி பிரசங்கியாரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் நினைத்தேன் அவர் பெரிய பிரசங்கியார்னா அவர் நிறைய அழகாக பேசுவார்னு நினச்சேன். அவர் ரொம்ப அழகாக இருப்பார்னு நினச்சேன், நல்லா இருப்பார்னு நினச்சேன். ஆனால் வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா? டிஎல் மூடி, ஆண்டவருடைய சமூகத்தில் பயன்பட்ட டிஎல் மூடி என்ற மகா பெரிய பிரசங்கியார், அவர் எப்படி இருப்பாராம்? குள்ளமாக பருமனாக இருப்பாராம். பார்க்கவே ஒன்றும் அட்ராக்டிவாக இருக்க மாட்டார். ரொம்ப குள்ளமாக இருப்பாராம், ரொம்ப பருமனாக இருப்பாராம். அப்படி தான் இருப்பாராம். கிராமட்டிக்கலாக பேச தெரியாதான், இலக்கணத்தோடு பேச வராதான். அவருடைய ஆங்கிலத்தில் அநேக பிழைகள் உண்டாம். அவர் பெரிய தியாலஜிலாம் படிக்கலையாம், ரொம்ப பெரிய தியாலஜி படிக்கலை, பெரிய படிப்பெல்லாம் படிக்கலையாம். ரொம்ப சாதாரண மனுஷன். he was not an educated person also, well educated person சொல்ல முடியாது, சாதாரண ஆள் தான். ஆனால் அவரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். ஏன் தெரியுமா? அந்த டிஎல் மோடி சொல்கிறாரு, God is not interested in golden vessels or silver vessels. God is more interested in clean vessels. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தில் தான் ஆண்டவர் இஷ்டப்படுகிறாரு. அவருக்கு தங்க பாத்திரமும் வெள்ளி பாத்திரமும் வேண்டாம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் அவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார் டிஎல் மூடி என்ற அருமையான அந்த பிரசங்கியார். ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர். பிரியமானவர்களே, பில்லி கிரஹாம் என்ற தேவனுடைய மனிதன்
அநேக நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதன். ஒவ்வொரு நாளும் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து, பில்லி, நீ சாதாரண மனிதன், பெருமைப்படாதே, உனக்குரியவைகளெல்லாம் உனக்குரியவைகள் அல்ல, அது ஆண்டவருக்குரியது. உன்னுடைய பணம், உனக்கு இருக்கிற செல்வாக்கு எல்லாமே ஆண்டவருக்குரியது. நீ ஆண்டவருக்கு உன்னை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விடு. எதன் மேலும் ஆசைப்படாத, எந்த இச்சைகளும் உனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவரே கண்ணாடிக்கு முன் சொல்லி தன்னை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜெப அறையில் மண்டியிட்டு அவர் ஜெபிப்பாராம். அவர் பேசும்போதெல்லாம், அவரை புகழும் போதெல்லாம், என்னை அதிகமாய் புகழாதீர்கள் என்று சொல்லுவாராம். நடுக்கத்தோடும் பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் எந்த விதமான ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்படாமல், அதிகமாக தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கொள்ளாமல், தேவனுடைய சுவிசேஷத்தை மிக சுருக்கமாக 15-20 நிமிடத்தில் பேசி கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவர் அண்டை நடத்திய அருமையான ஒரு மனிதன். அவர் பேசும்போது ஆவியானவருடைய செயல்பாடு மகா அதிகமாக வேகமாக இருக்கும், தீவிரமாக இருக்கும். தேவனுக்காக பயன்பட்ட மனிதன், தேவன் பயன்படுத்திய பாத்திரம். பெருமைப்படாதே, ஆசைப்படாதே, இச்சையில விழுந்து விடாதே, ஜாக்கிரதையாயிரு என்று தன்னை காத்து கொண்ட தேவ மனிதன். தேவனால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக நாம் இருக்க வேண்டுமல்லவா? ஆண்டவரை அப்படி ஒரு கனமான பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக என்னையும் உருவாக்கும் சுவாமி, என்னையும் பயன்படுத்தும். அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மை பயன்படுத்த காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக நாங்கள் மாறி அநேகருக்கு ஆண்டவரே பயனுள்ள பாத்திரமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கட்டும் சுவாமி. அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். இப்படியாய் ஒப்புக் கொடுக்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முடிவு பாடலாக நாம் யாவரும் பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா என்ற பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வருவோம். ஆண்டவருடைய இரத்தத்தினால, ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை இச்சைகள் இருக்கிறதோ பாவங்கள் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆண்டவரே, எப்படிப்பட்ட தவறான சிந்தைகள் இருந்தாலும் என்னை கழுவும் சுத்திகரியும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்ற நிலையிலே நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? ஒப்பில்லா திரு ஞானத்தினால் பாவ தோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? ஒப்பில்லா திரு ஞானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமாம் திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறீற்றா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தை அணிந்தீர்களா? வல்ல மீட்பர் தயாளத்தினால். மறுஜன்ம குணமடைந்தீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறீற்றா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசு கரை நீங்கும் நீச பாவியே சுத்த இரத்தத்தின் சக்தியினால். முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய
தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி இடகுணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய கிருபைகளோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய பாதையில் உமக்கு பயன்படும் கனமான பாத்திரங்களாக பயன்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க, தேவைகளை சந்திங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பரிசுத்தமாக வழி நடத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க. ஆண்டவரே, காணிக்கை படைக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்கள் படைத்த காணிக்கைக்கேற்ப ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை, கிருபையை ஆண்டவரே நீர் கட்டளையிடுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு கூட கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.